கோவில் கோபுரத்தை நோக்கி பாருங்கள். இன்னும் சற்று நேரத்தில் கும்பாபிஷேகம் நடைபெறும். பறவைகள் இங்கே வானத்தை மட்டமிட அற்புதமான காட்சிகள் இங்கே இந்த சிங்கப்பூர் மண்ணிலே தோன்றுகின்றது. அழகான காட்சிகளோடு பெருமானுடைய உடம்புக்கு பெருமானே வந்து காட்சி தந்தது போல அங்கே இரண்டு பறவைகள் பெருமானுடைய தரிசனத்தை காட்டி சென்றிருக்கின்றன. இப்போது அந்த கும்பம் தயாரான நிலையிலே இருக்கின்றது. அபிஷேகம் ஆரம்பமாக இருக்கின்றது. ஆகவே எல்லோரும் மனதளவிலே வேண்டிக் கொள்ளுங்கள். கும்பாபிஷேகத்தினுடைய பலன் அத்தனை அடியவர்களுக்கும் வேண்டுகின்ற அத்தனை அடியவர்களுக்கும் நிறைவான பலனாக கிடைக்க வேண்டும் என்று எல்லோரும் வேண்டி பிரார்த்தனை பண்ணிக் கொள்ளுமாறு வேண்டுகிறோம். அனைவரும் சேர்ந்து சொல்லுங்கள். இப்போது ஆலயத்தினுடைய தலைவர் திருவாளர் கருணாநிதி ஐயா அவர்கள் பச்சை கொடி நாட்டுகின்ற பொழுது இப்போது மூலஸ்தான பூமி கும்பங்கள் கும்பங்கள் அனைத்தும் விமானத்திலும் தீபாராதனை காண்பிக்கப்படுகின்றது. எல்லாரும் இரு கரங்களை கூப்பி வணங்குங்கள். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம
சிவாய. மிகச்சிறந்த முறையிலே நமது குடமுழுக்கு கும்பாபிஷேகம் மேலே ராஜகோபுரத்திலும் பிரதான விமானங்களிலும் நடைபெற்றுள்ளன. இதில் மிகப்பெரிய அற்புதம் ஒன்றும் நீங்கள் அனைவரும் ஒரு கும்பாபிஷேகத்தில், அதுவும் சிங்கப்பூரில் பெரும்பாலான கோவில்களில் அந்த உரிய நேரத்தில் கும்பாபிஷேகத்துக்கு சற்று முன்னர் அல்லது அதே நேரத்தில்